இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆச்சரியமான தேவன் தம்முடைய மகத்துவமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் உங்களை அலங்கரிக்கட்டும். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த நன்மைகளினாலே உங்களை நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse number 37. ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. Now in all these things we are more than conquerors through him who loved us. நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். முற்றும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் ஒரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில பாதியில காரியத்தை விட்டு போகிற தேவன் அல்ல. ஆரம்பித்து கர்த்தர் பாதியில் விட மாட்டார். ஆரம்பித்து கர்த்தர் பாதியில போக மாட்டார். கர்த்தர் ஏதோ காரியத்தை ஆரம்பித்து விட்டு மீதமுள்ள காரியத்தை நீ செய் என்று தேவன் ஒரு நாள் விட மாட்டார். அப்படி ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும் என்றால், பாதியில காரியங்கள் விடப்பட்டிருக்கும் என்றால், அதுல உங்களுடைய பலவீனமோ, உங்களுடைய சந்தேகங்களோ, உங்களுடைய அவிசுவாசமோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அதை விட்டிருப்போம் என்பதை மாத்திரம் நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும்போது கம்ப்ளீட் விக்டரியை தருவார். முற்றிலும் ஜெயத்தை தருவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை மிக அழகாய் ஞாபகப்படுத்துகிறார். கம்ப்ளீட் விக்டரி, முழுவதுமான ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். கவன்கல்லை எடுத்து கோலியாத்தின் நெற்றியில அடித்து கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை கொடுத்த போது அதோடு தாவீது ஆர்ப்பரிக்கவில்லை. அதற்கு மேலாக ஒரு காரியத்தை செய்கிறான். வாளை எடுத்து அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய தலையை வெட்டி அவன் ஆர்ப்பரித்தான். அதை பார்த்தபோது அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனான். அது வரைக்கும் அவர்கள் போகல. ஆனால் கம்ப்ளீட் விக்டரியை கர்த்தர் கொடுத்தார். அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு முழு ஜெயம் வந்தபோது விரோதமாக எழும்பினவர்கள் சுற்றி இராதபடிக்கு கர்த்தர் கம்ப்ளீட்டாக அழித்து போட்டார். இன்றைக்கு ஒரு 100% விக்டரியை ஆண்டவர் உங்கள் காரியங்களில் செய்யட்டும், உங்கள் ஊழியங்களில் செய்யட்டும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யட்டும். பாதியில் விட மாட்டார். கர்த்தர் பாதியில் விட மாட்டார். பாதியில் விட மாட்டார். There are some incomplete projects before us. நமக்கு முன்பதாய் முற்றுப்பெறாத சில அலுவல்கள் உண்டு. கர்த்தர் அதை கரத்தில் எடுத்து கர்த்தர் நிறைவேற்றட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அதற்கு உங்கள் இழந்த அல்லது நீங்கள் மறந்து போன தீர்மானங்களை மீண்டும் புதுப்பித்து கொண்டு, தேவனே எங்கள் பிரதிஷ்டையை உயிர்ப்பையும் புதுப்பியும் என்று ஆண்டவருடைய கரத்தில் கேளுங்கள். கர்த்தர் பாதியில் விடுகிற தேவன் அல்ல, முற்றும் ஜெயத்தை தருவார். 100% விக்டரியை தருவார். முற்றிலும் நீங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை ஆச்சரியமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். 17வது அதிகாரத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய கரம் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். தாழ்ந்து போன போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்பொழுதெல்லாம் மோசே யெகோவா நிசி என்று சொல்லவில்லை. ஆனால் 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். கம்ப்ளீட் விக்டரி கொடுத்த போதுதான் மோசே சொல்கிறார், காட் இஸ் அவர் பேனர். அவர் யெகோவா நிசி, அவர் ஜெயக்கொடி, அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு யெகோவா நிசி உண்டு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முழுவதும் ஜெயம் தருகிறவர், 100% விக்டரி தருகிறவர். நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கம்ப்ளீட் விக்டரியை, 100% விக்டரியை நீங்கள் அனுபவிப்பதற்கு, ருசி பார்ப்பதற்கு, நுகர்வதற்கு அனுமதி செய்வார். சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நான் முழுமையாய் அனுபவிக்கவில்லை, எந்த வெற்றியையும் நான் முழுமையாய் பார்க்கவில்லை, எந்த காரியத்திலையும் ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் எனக்கு வரல. நான் சில நேரங்களில் வெற்றியை தொடக்கூடிய இடத்துக்கு போய் நான் தோற்று வந்திருக்கிறேன். சில நேரங்களிலே வெற்றி என் கண்களுக்கு முன்பதாய் தெரிந்திருக்கிறது, அதை எட்டி பிடிக்க முடியாத படிக்கு நான் சோர்ந்து போய் இருந்திருக்கிறேன்.
அப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் இருதயங்களில் கர்த்தர் உணர்த்துகிறார். இப்பொழுது உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை மகனே, இல்லை மகளே, இல்லை சகோதரனே, இல்லை சகோதரியே, பிள்ளைகளே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முழுமையான ஒரு ஜெயத்தை 100% விக்டரியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தருவதற்கு அவர் உண்மையிலுமே அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்யட்டும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. பாதியில் நின்றவைகள் எல்லாம் முழுமை பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். கம்ப்ளீட் விக்டரியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய ஜெபத்தில் எப்போதும் இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.